ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, பாதை கடினமாக இருக்கிறதென்று உன் பயணத்தில் இருந்து நீயாகவே விலகிக் கொண்டால் பின்பு உனது லட்சியத்தை அடைவது எப்படி? முதலில் உன் கண்ணீரை பிரார்த்தனையாக்கு. பின்பு உனது பயத்தை விட்டொழித்து நம்பிக்கையாக மாற்று. பின்பு நீயே கண்கூடாக பார்ப்பாய் உன் வாழ்வினில் பல அற்புதங்கள் நடப்பதை. அதை நான் நிச்சயம் நடத்துவேன். உன்னிடம் நான் கேட்டது எல்லாம் தெய்வீக அர்ப்பணிப்பு, அதுவும் ஆத்மார்த்தமாக. முழு சரணாகதி என்னிடம் நீ அடைந்தால் உன் லட்சிய கனவுகள் அனைத்தையும் மெய்ப்பித்து உனக்கான நலமும் வளமும் மிகுதியாக உன் வாழ்க்கையில் அருளச் செய்வேன் அம்மா. கடன் சுமைகள் உன் கழுத்தை நெரிப்பது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கமோ குடும்பத்தை கரையேற்ற போராடுவது. இந்த பிரச்சனைகள் முளைத்த இடத்தை அறிந்து அதை வேரோடு பிடுங்கி எறிய உன்னால் மட்டும்தான் முடியும். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு உன் கையில் மட்டும்தான் உள்ளது. வினை விதைத்தவன் தானே வினையை அறுக்க வேண்டும். நீ செய்த நன்மையோ தீமையோ அது எதுவானாலும் அதனை நீ மட்டுமே அனுபவித்தாக வேண்டும் அம்மா. உன் தீவினையை அறுப்பதற்கு 2 வழிகள் உண்டு. ஒன்று, நீயே அதனை முழுவதுமாக அழுது தீர்த்து விட வேண்டும். மற்றொன்று, தாய் தந்தையர் யாரும் இல்லாமல், ஆதரிப்பார் யாரும் இல்லாமல், உணவும் உடையும் இல்லாத பட்சத்தில் இந்த பூமியில் எனது மற்ற பிள்ளைகள் வாழ்ந்து வருகின்றனர். அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை நீ செய்யலாமே. இப்படி நீ அவர்களுக்கு ஓடி சென்று உதவினார் உனக்காக உன் தேவையை அறிந்து அதனை பூர்த்தி செய்ய அனைத்து தெய்வங்களுமே ஓடி வருவர். மனதில் எந்த பாரமும் வேண்டாம். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் ஒவ்வொரு சுபாவம் உண்டு. அதை அப்படியே நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று யாரிடமும் தயவு செய்து அதிகமாக எதிர்பார்க்காதே. அதுதான் உன் பிரச்சனைகள் அனைத்தும் முளைக்க காரணம். இது உன் பூர்வ ஜென்ம கர்மா. அதை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஒன்று, நீ அதனை அழுது தீர்த்துவிடு. இல்லை முடியாவிடில் என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடு. மேலும் நீ எப்படி இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயோ அப்படியே இருந்துவிட்டு போ. அதற்குத்தான் நான் உனக்கு அனுமதி கொடுத்துள்ளேனே. ஆனால் நீ உன் செயலாலும் மனதாலும் வாக்காலும் அடுத்தவரை புண்படுத்தக்கூடாது என்பதை உன் மனதில் ஆழ பதிய வைத்துக்கொள். மேலும் நீ என்ன செய்ய ஆசைப்படுகிறாயோ அதில் உன் தகுதியை உயர்த்திக்கொள். வாழ்க்கை மிக சுவாரஸ்யமானது. அதை ரசித்து வாழ். உன் வீடு, உன் குடும்பம், உன் சந்தோஷம் என்று மட்டும் வாழாமல் பொது நலம் கருதியும் வாழ வேண்டும். அதற்காக உன்னை சுற்றியுள்ள ஆணவம் பிடித்த பொய்யான உறவுகளின் நலன் கருதி வாழ வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. நீ ஒன்றும் கடவுள் இல்லை. அவர்களின் நலன் கருதி அவர்களின் கர்மாவை ஏற்றுக்கொள்வதற்கு. ஆனால் அவர்களிடம் அன்பாயிரு. அவர்கள் மட்டுமல்லாது எல்லோரிடமும். ஆனால் ஒன்றை மட்டும் உன் மனதில் ஆழ பதிய வைத்துக்கொள். நீ நம்பும் அளவிற்கு அவர்கள் என்றுமே நல்லவர்கள் இல்லை. அதுபோல் நீயும் அவர்களிடமும் உண்மையான அன்போடு இருக்க வேண்டும். நீ அன்பாக இருக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் உண்மையாக இரு. அதுதான் உன்னை நல்வாழ்விற்கு அழைத்து செல்லும். உனக்கு பிடிக்கவில்லை என்றால் விலகி நில். தப்பில்லை. உன் தரப்பு நியாயம் என்று ஒன்று உள்ளதல்லவா? உன் போலவே மற்ற பிள்ளைகள் உள்ளனர். தன் வாழ்க்கையில் தோற்று விடுவோமோ என்ற பயத்துடன். அவர்களுக்கு உன்னால் முடிந்த ஆறுதல் வார்த்தைகளையாவது நீ சொல்லலாமே. அதுவும் பெரும் உதவிதான். அதை நீ நேரடியாக சொன்னால் யாரும் உன் கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதையும் புரிந்து கொள். நீ என்னதான் ஓடி உதவி செய்தாலும் உனக்கு உதவி தேவைப்படும் பொழுது உன்னை யாரும் தாங்கி பிடிக்கப் போவதில்லை. நான் ஒருவன் மட்டும்தான் என் 2 கரம் கொண்டு உன்னை தாங்கி பிடிக்க ஓடி வருவேன் என்பதை மறந்து விடாதே. ஒன்றுக்கும் உதவாத உன் அகங்காரத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு. யாருடைய செயலானாலும் அது நன்றாக இருந்தால் முதலில் புகழ கற்றுக்கொள்.
மற்றவரின் குற்றத்தை விரைவாக மன்னிக்க கற்றுக்கொள். எதையும் மெதுவாக நம்பு. ஏன் என்று கேள்வி கேள். யார் சொல்வதையும் அப்படியே நம்பாதே. உனக்கு பொருந்துவதாய் இருந்தால் மட்டுமே நீ அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு மகிழ்ச்சி தரும் எதையும் தவிர்க்காமல் வாழ்ந்துவிடு. உன் பாதைகள் கடினமானதாக இருந்தாலும் உன்னை கற்களும் முட்களும் காயப்படுத்தாமல் என் இரு கரம் கொண்டு தாங்கி பிடிப்பவன் நான் என்பதை முதலில் உணர ஆரம்பி. நீ உணர ஆரம்பித்தாலே உன்னுள்ளும் பல மாற்றங்கள் நிகழும். உன்னை சுற்றி உள்ளவர்களிடமும் மாற்றம் நிகழும். ஏன் நீ செய்யும் செயலிலுமே மாற்றம் நிகழும். உன்னை சுற்றி நடப்பது எதுவானாலும் கவலை கொள்ளாமல் நடப்பது நடக்கட்டும் என்று என் நாமஸ்மரணை செய்து பொறுத்து கொள்ளும் உன் மனநிலையாலேயே நீ வெகு விரைவில் வெற்றி படிகளில் ஏறிடுவாய். எதற்கும் அஞ்சாமல் வாழ பழகிக்கொள். இன்னும் 2 நாட்களில் உன் வீட்டில் பல நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த உன் பிள்ளைக்கான சுப நிகழ்வு நடந்தேறப் போகிறது. சந்தோஷமாக இரு உன் குடும்பத்துடன். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.